ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பச்சை பன்னீர் பால் கறி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி. ரொம்ப அருமையான யம்மியாக இருக்கும். ஒரே குக்கரில் சட்டுப்புடுன்னு பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், கூடவே 7-8 பருப்பு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். முழுக்க பட்டரில் செஞ்சிங்கன்னா திகட்டும். அதனால் ஆயிலும் பட்டரும் சேர்ந்து செஞ்சுக்கலாம். ஸோ இது பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பன்னீரை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அந்த பால் வாடை போக உங்களுக்கு சாட்டே பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் சாட்டே பண்ணிங்கன்னா அது ரப்பரி ஆகிடும். அதனால் ஜஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி எடுத்த பிறகு அதே ஆயிலில் நான் கொஞ்சமாக கடுகு உளுந்து தாளிச்சிக்கிறேன். கூடவே ஹோல் கரம் மசாலான்னு சொல்லக்கூடிய அந்த ஹோல் ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சோம்பு, இதையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடுதலாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சேர்த்து இதையும் அந்த ஆயிலே வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கப் போல் நறுக்கி வச்சுருக்க தக்காளி, 3 பச்சை மிளகாய் ஜஸ்ட் கீரி தான் விட்டுருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சை எடுத்திருக்கேன். இது சீசனில் ரொம்பவே ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த பச்சை மொச்சை அவ்வளோ நல்லது. ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் யம்மியாக வரும். இந்த பச்சை மொச்சை தான் இதுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அந்த ஆயிலே ஒரு வாட்டி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அதோட பச்சை வாடை போக நல்லா வதக்கி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. பச்சை மொச்சை நல்லா வதங்கி இருக்காது, அது ரா ஸ்மெல் போகிறதுக்கு. இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த காரப்பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட பட்டர் மசாலா, அதாவது பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது. இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். பட் பன்னீர் பட்டர் மசாலா சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரிச்சாக இருக்கும் நம்ம பன்னீர் சேர்க்கறதுனால. ஸோ இது கூட பன்னீர் பட்டர் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கறி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது தான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு ரிச்சாக கிடைக்கும். அதனால தான் சேர்க்க சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்து நல்லா அந்த ஆயிலே இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மசாலா நல்லா ஆயிலே வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் கலவை, அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு இந்த காம்போ சேரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், அந்த கலரே பாருங்கள் எவ்வளோ நல்லா வருதுன்னு. இதையும் சேர்த்து அந்த ஆயிலே வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து ஒன்று போல் நல்லா பேஸ்ட்டாக வதக்கி எடுத்துடலாம். வதக்கி எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம அந்த அரைச்ச விழுதோட தண்ணி இருக்கு இல்லையா, ஜாரில் இருந்த தண்ணி, அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்ந்தாப்பில் கலந்து வரணும். கடைசியாக தான் நம்ம இது கூட பன்னீர் சேர்க்க போகிறோம். முதலே சேர்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி பிரிஞ்ச மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. அந்த டெக்ஸ்டருக்காக நம்ம கடைசியாக தான் இது கூட சேர்க்க போகிறோம். இப்போது கடைசியாக நம்ம ஏற்கனவே பட்டரில் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை இது கூட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அதாவது அந்த கிரேவியோடு நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு பன்னீர் உடையாமல் அழகாக கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணி அளவை கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா லிட் போட்டு மூடி ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும். ரொம்ப விடணும் அவசியம் கிடையாது. 1 or 2 விசிலே பக்காவாக உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ 2 விசில்ஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது. அதோட கலர், டெக்ஸ்சர் எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதில் இருக்கக்கூடிய நம்ம சேர்த்த அந்த பட்டர், ஆயில் எல்லாம் தனியாக பிரிஞ்சு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு பாருங்கள். நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது. இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சிஷ் எல்லோ கலரில் கிடச்சிது நமக்கு. நல்லா இருந்துச்சு அந்த கலரே. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக இது கூட நம்ம இது கூட க்ரீம் சேர்ப்பாங்க. பட் நான் க்ரீம் சேர்க்குறதில்ல. இதுக்கு பதிலாக நான் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் 1/2 டம்ளர், நல்ல ஃபஸ்ட்டு மில்க் சொல்லுவாங்களே, அந்த 1/2 டம்ளர் தேங்காய் பாலை தான் நான் சேர்த்துருக்கேன்.
இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். கடைசியாக இது கூட மல்லித்தழை தூவி நம்ம பரிமாற வேண்டியதுதான். அருமையான எக்ஸலண்ட்டான ஸ்ரீலங்கன் ரெசிபி பச்சை மொச்சை பால் கறி, பச்சை மொச்சை பன்னீர் பால் கறி அருமையாக ரெடியாக இருக்குது. இதை சப்பாத்தியோட அல்டிமேட்டாக போகுங்க. நாட் ஓன்லி சப்பாத்தி, புலாவ், ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி கூட சூப்பராக இருக்கும். இதை வெறுமனே எடுத்து வச்சு நம்ம ஒரு சாட் மசாலா மாதிரி இது கூட லைட்டாக லெமன் பொழிஞ்சு நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் என்ரிச்மெண்ட்டான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி பன்னீர் பச்சை மொச்சை சேர்ந்த இந்த காம்போ சேர்ந்த இந்த ரெசிபி எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வளர்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக வீக்லி 2 or 3 தாராளமாக இதை கொடுக்கலாம். இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை, டேக் கேர்.